நபி அவர்களது வாழ்விலும் இஸ்லாமிய வரலாற்றிலும் புதிய அத்தியாயத்தை தோற்றுவித்த மாபெரும் நிகழ்வாக நபி அவர்களது மதீனா நோக்கிய ஹிஜ்ரத் நிகழ்வு அமைகிறது. அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புமிகு ஒரு சாம்ராஜ்யத்தையும் புதிய சமுதாயம் ஒன்றையும் கட்டியெழுப்பிய வேண்டிய தேவை காணப்பட்டது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சிறந்த முறையில் கட்டியெழுப்ப பல்வேறு முக்கிய அம்சங்களை முன்னெடுத்தார்கள். அதில் முதல் முயற்சி பள்ளிவாசல் ஒன்றை அமைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மதீனாவில் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாயில் அல் மஸ்ஜித் அன்-நபவி என்ற பெயரால் சிறப்பிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த ஒட்டகம் முதலில் மண்டியிட்ட இடத்தையே பள்ளி கட்டுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்தார்கள். அந்நிலம் 2 அனாதைகளுக்கு சொந்தமானதாக இருந்தது. அவர்களிடம் இருந்து அதை விலைக்கு வாங்கி கட்டிட பணியை தொடங்கினார்கள். அப்பணியில் தாங்களும் பங்கு கொண்டு தோழர்களுக்கும் வேலையில் மிகுந்த உற்சாகத்தையும் அளித்தார்கள். பள்ளிவாயில் சிறப்பான முறையில் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த பள்ளிவாயில் தொழுகையை நிறைவேற்றும் இடமாக மாத்திரமல்லாமல் மார்க்க போதனைகளை கற்றுத் தேர்வதற்குரிய பல்கலைக்கழகமாக, முஸ்லிம்களின் அனைத்து காரியங்களையும் நிர்வகிப்பதற்குரிய செயல் திட்டங்களை அமுல்படுத்துவதற்குரிய மையமாகவும், ஆலோசனை சபைகளை நடத்துவதற்குரிய மன்றமாகவும், ஏழை தோழர்களின் பலருக்கு தங்கும் விடுதியாகவும் என ஒரு சிறந்த சமுதாயத்தை கட்டியெழுப்பும் பல பணிகளை நிறைவேற்றும் தளமாக திகழ்ந்தது. ஒற்றுமை அன்பை பகிரும் மையமாக விளங்கிய பள்ளியை கட்டி முடிக்கும் பணியுடன் வரலாற்றில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆச்சரியமிக்க மற்றும் ஒரு பணியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள். அதுதான் நாடு துறந்த முஸ்லிம்களையும் மதீனாவில் உள்ள அன்சாரிகளையும் சகோதரர்களாக ஆக்கும் பணியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டில் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையே சகோதரத்துவ ஒப்பந்தத்தை மேற்கொண்டார்கள். இதனூடாக அவர்களிடையே சிறந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். முஸ்லிம்கள் சந்தித்த பல பிரச்சினைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய இந்த சகோதரத்துவ உடன்படிக்கை புதிய சமுதாயத்தை அமைப்பதற்காக அறிவுபூர்வமான தீர்வாகவும் நுட்பமான அரசியல் நடவடிக்கையாகவும் இருந்தது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவ உடன்படிக்கையை அமைத்தது போல் அறியாமை கால மனக்கசப்புகளையும் குரோதங்களையும் அகற்றும் இஸ்லாமிய நட்பு ஒப்பந்தங்களையும் ஏற்படுத்தினார்கள். அந்த ஒப்பந்தங்களின் மூலம் இனவெறி உணர்வுகளை அளித்தார்கள். ஒருங்கிணைந்த இஸ்லாமிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் நிறுவினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களின் சிந்தனையை சீர்படுத்தி அவர்களின் ஆற்றல்களை விழித்தெழ செய்து அவர்களின் ஆன்மீக நிலையை உயர்த்தி உயர்ந்த பண்புகளை அவர்களிடம் வளரச் செய்தார்கள். இதன் மூலம் வரலாறு காணாத மிகச்சிறந்த புதிய சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மதீனாவில் அமைக்க முடிந்தது. முதலில் முஸ்லிம்களுக்கு மத்தியில்
நிலைத்தன்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிறுவி மதீனாவில் புதிய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அடித்தளத்தை மிக ஆழமாக உறுதிப்படுத்தினார்கள். அடுத்த கட்டமாக முஸ்லிம் அல்லாதவர்களுடன் தங்கள் சமூக தொடர்புகளை முறைப்படுத்த தொடங்கினார்கள். மதீனாவிற்கு அருகில் முஸ்லிம் அல்லாதவர்களாக யூதர்கள் தான் இருந்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடன் நல்ல உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆக பல்வேறு அம்சங்களின் ஊடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நுட்பமான முறையில் சிறந்த ஒரு புதிய சமூகம் ஒன்றை மதீனாவில் கட்டியெழுப்பினார்கள். இதன் மூலமாக மதீனா நகரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்ததொரு தலைநகராகவும் கட்டியெழுப்பினார்கள்.